இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலாம், எப்படி மெஷர் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு ஆம்கோல்லாம் எப்படி கரெக்டாக கர்வ் வரையலாம், உள்வெட்டு வெளிவெட்டு எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாத்தை நான் 4ஆக மடித்து எடுத்துக்கிறேன். சரி, ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கிளாத் 4 ஃபோல்டிங்காக இருக்குது. நீட்டாக மடித்து எடுத்துக்கிறேன். நான் கரைப்பகுதியே எடுத்து நீட்டாக நான் மடிச்சுட்டு இப்போ நான் பெல் பின்னை குத்திக்கிறேன். ஸோ இந்தமாரி நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ கீழே 1 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்லீவை மடித்து தைக்கணும் இல்லையா, இது வித்தவுட் லைனிங் இல்லையா, அதனால் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்லீவோட லென்த்தும் ஸ்லீவோட ரவுண்டும் எந்தளவுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு 6 தேவைப்படுது. ஸோ அந்த 6ஐ நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஸ்கேலால் கோடு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் இது. ஸோ 6, 6.5 அப்படிங்கிற வரப்பெல்லாம் 3 வைக்கணும். 6.5க்கு மேலே போணுச்சுன்னா 3.5 வைக்கணும். இந்த மார்க் ஸ்டாண்டர்டு. ஸோ ஸ்லீவோட ரவுண்டு 10.5 வருது. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5.25 வருது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு பேக்குக்கு எவ்வளோ வந்துச்சு, 7.5, 7. ஸோ டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் போயிடும். ஸோ 7 இருக்குது. ஸோ இந்த 7 கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன். இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் லைன் நம்ம எடுத்துக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு 0.2 அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுடுறேன். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கவர் ஆகிற மாதிரி சைடு லைனையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ அந்த சைடு லைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அலவன்ஸுக்கு 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸ்கேலால் கோடு போட்டுட்டு சைடு லைனை செக் பண்ணுறேன். ஸோ 3.2 இருக்குது. ஸோ இந்த 3.2வாக நம்ம எழுதிக்கிறோம் ஸ்லீவோட சைடு லைன்ட்டு. பேக்கோடது. ஸோ அதே 3.2ஐ மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறோம். ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிடுறோம். ஸோ இது பேக்கு. இதை அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணதை அப்படியே திருப்பிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே 1 இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணி கோடு போட்டுடலாம். நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக இருக்கா நம்ம கோடு போட்டது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட லென்த்து 6 இல்லையா, ஸோ அந்த 6ஐ நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ 3யும் மார்க் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ ஸ்லீவோட ரவுண்டையும் மார்க் பண்ணிட்டோம். 7 இன்ச்சஸ்லையும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் கோடு போட்டுடலாம். ஸோ இதோட சென்டர் டாட்டை நம்ம எடுக்கிறோம். டாட் வச்சுருக்கோம். இதில் பாதி சென்டர் டாட்டையும் நம்ம எடுத்துடுறோம். ஸோ ரைட் சைட்லேயும் அதேமாரி. ஸோ மேலே கீழே நம்ம டாட் வைக்கும்போது 1/2 இன்ச் வைக்கிறோம். மேலே டாட் வைக்கும்போது 0.2 இன்ச்சஸ் வைக்கிறோம். பேக்கில் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் வைக்கிறோம். இந்தமாரி கர்வை நம்ம உள் வாங்கி கர்வ் மாதிரி போட்டுடலாம் எஸ் டைப்பில். இப்போ சைடு லைனை ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ சைடு லைன் செக் பண்ணி பார்க்கலாம், 2 ஈவனாக இருக்கான்ட்டு. ஈவனாக இருக்குது. 3.2 தான் வருது. 2 இன்ச்சஸ் அலவன்ஸ்க்கு நம்ம விட்டுடலாம். ஸ்கேலால் கோடு போட்டு மார்க் பண்ணிடலாம்.
ஸ்டிச்சஸ்க்காக 1/2 inch டாட்டர் லைன் கொடுத்துடலாம் நம்ம. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கிராஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ ரெண்டுமே ஈவன் சைஸாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணும்போது பேக் சைடை வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். பேக் சைடை ஃபுல்லாக வச்சு நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிளாஸில் ஏதாவது புரியல, டவுட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இல்லை லாஸ்ட் டைம் கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் மெசேஜ் பண்ண முடியலன்னா கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ பில்பீனை எடுத்துகிட்டு நம்ம 1/2 inch டாட்டர் லைன் கொடுத்துருக்கோமா, அந்த டாட்டர் லைன் மேலேயே லைட்டாக கர்வ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம ஹூக் அண்ட் பட்டிக்கு ரெடி பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை எடுத்து வச்சுட்டு ஹூக்குக்கு வந்து 2.5 ஆகும். 2.5 நீட்டாக மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு லென்த்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹூக் லூப்க்கு வந்து 3.5. ஸோ அதையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே சூப்பராக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணி இல்லைன்னா கால் பண்ணி கூட கேட்குறீங்க. அது நான் எல்லாத்தையுமே அப்பப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் கிளியர் பண்ணிவிட்டு வரேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஹூக்குக்கும் லூப்புக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் தேவை இல்லையா, பேலன்ஸ் கிளாத்தை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிடலாம். இப்படி இழுக்கும் போது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆனால் தான் அது கிராஸ் பீஸு. ஸ்ட்ரைட்டாக இழுக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ நமக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற பீஸ் தான் வேணும். ஸோ அதை வந்து நம்ம 1 inches போல் மார்க் பண்ணி ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 லேயர் போல் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மார்க் பண்ண லைன்லேயே நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம், எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் போல் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹூக்குக்கு பட்டிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்தாச்சு. அப்புறம் ஹூக் அண்ட் பட்டியும் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு
அப்புறம் ஃப்ரண்ட்டுக்குள்ளே பட்டி இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்.